அனைவருக்கும் வணக்கம். போன பதிவில் வியாழக்கிழமை மூல நட்சத்திரத்தில் கைகேயி அழுததுனால் ஏற்பட்ட விளைவுகளை பற்றி பார்த்தோம். இந்த பதிவில் வெள்ளிக்கிழமை விசாக நட்சத்திரத்தில் கௌசல்யா தேவி அழுததுனால் ஏற்பட்ட துன்பத்தை பற்றி இப்போ பார்க்கலாம். விடிந்தால் ராமனுக்கு பட்டாபிஷேகம், சந்தோஷம் தாழ முடியல கௌசல்யாவுக்கு. அதாவது ராமனுடைய அம்மா இல்லையா, அதனால் சந்தோஷம் அதிகமாக இருந்தாங்க. அவங்க நிறைய தான தர்மங்கள்லாம் செய்கிறாங்க. சந்தோஷம் மிகுதியால் எல்லாருக்குமே அள்ளி அள்ளி கொடுக்குறாங்க. கோவில்களுக்கெல்லாம் எல்லா கோவிலுக்கும் அபிஷேகம் ஆராதனைலாம் பண்ண சொல்கிறாங்க. ஆடல் பாடல்லாம் வச்சு ரொம்ப ஆனந்தமாக கொண்டாடிட்டு இருக்காங்க. ஏன்னா நமக்கு விடிஞ்சா ராமருக்கு பட்டாபிஷேகம் சந்தோஷம். கோசலை ராமன் மீது அன்பும் பாசமும் கொண்ட தாய். பட்டாபிஷேகத்திற்கு முதல் நாள் அவள் ஆனந்தம் மிக அதிகமாக இருந்தது. அவளுக்கு இருக்காதா? எல்லா அம்மாவுக்கும் தன் பிள்ளைக்கு ஒரு விசேஷம்னா எவ்வளோ சந்தோஷம். அதை விட சந்தோஷம் வேறு அம்மாக்களுக்கு வேறு என்ன இருக்க போகுது. அதனால் சந்தோஷத்தோடு இருந்தால் கௌசல்யா தன் மகனுக்கு நடக்கவிருக்கும் சீர்மிகு பட்டாபிஷேகம் வைபவம் குறித்து ரொம்ப சந்தோஷப்பட்டுருக்கிற நேரத்தில் அது இல்லை அப்படின்னு கௌசல்யாவுக்கு தெரியுது. அதனால் தாங்க முடியாத துயரம் அடைந்தாள் கௌசல்யா. அந்த நேரத்தில் அவளையும் மீறி கண்ணீர் வந்துடுது, அடக்க முடியல. அந்த நேரத்தில் வானில் இருக்கிற தேவ ரிஷிங்கள்லாம் சதாஸ்துன்னு சொல்கிறாங்க, அப்படியே ஆகட்டும்னு. அது அந்த நாள் வெள்ளியும் விசாக நட்சத்திரம் சேர்ந்த நாள். அதுக்கப்புறம் தெரியும் நமக்கு என்ன நடந்ததுன்னு. தசரதம் மறைஞ்சிட்டாரு, ராமனும் காட்டுக்கு போயிட்டார். அதன் பிறகு கௌசல்யா தேவி அடைந்த துன்பத்திற்கு அளவே இல்லை. ஆகையால் நாம் பெண்கள் கண்ணீரை அடக்க வேண்டும். நன்றி, வணக்கம். அடுத்த பதிவில் ஞாயிற்றுக்கிழமை மக நட்சத்திரத்தில் அழுததுனால வந்த துன்பத்தை பற்றி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.